கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு அதை வாக்குத்தத்தங்கமாகவே ஆண்டவர் கொடுத்திருப்பார். சிலர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பர்சனலாக எனக்காக எல்லா காரியத்தையும் செய்து நிறைவேற்றி முடிப்பார் என்ற ஒரு தைரியம் நமக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உண்டாகிறது. சரி, இந்த காலை ஆராதனையிலும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலான்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். சார், கர்த்தர் எனக்காக யாவையும், அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், செய்து முடிப்பார். சரி, இந்த கர்த்தர் செய்து முடிக்கிறவர் தான் எல்லா A to Z வரைக்கும் நம்ம செய்து முடிக்கிறார். யாருக்காகன்னா எனக்காக. இது நமக்காகன்னு மொத்தமாக எடுத்துக்கிறாம பர்சனலாக கர்த்தர் எனக்காக சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ எனக்காகன்னு சொன்னீங்களா? உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். கர்த்தர் சேகருக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை சொன்னீங்க? பிரைஸ் லார்ட். சரி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தாவீது அதை கர்த்தரை குறித்து நன்றாக அறிந்ததினால் அவன் அதை உறுதியாக சொல்கிறான். எத்தனையோ பாதைகளை கடந்து வந்தவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்து காரியங்களை நிறைவேற்றி முடித்த பிறகு அவனுடைய நாட்களில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாச அறிக்கையின் வார்த்தையை தாவீது சொல்லுகிறான். சரி, இப்போ கர்த்தர் செய்து முடிப்பார். ஆனால் செய்து முடிப்பதற்கு சில காரியங்கள் அது இன்னும் முடியல, செய்து முடியல, கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் செய்ய இன்னும் ஆரம்பிக்கலை. சிலருடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கலை, சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் செய்ய துவங்கி இருக்கிறார், சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் கம்ப்ளீட்டான செய்யலை, முடிக்கலை. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஆண்டவருடைய பணி. அவர் நல்ல நேர்த்தியாக செய்கிறவர். அப்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னால், இன்னும் முடிக்காமல் இருக்க காரணம் என்ன? அது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனால் முக்கியமாக ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகிட்டால் கண்டிப்பாக செய்து முடிச்சிடுவார். கண்டிப்பாக செய்து முடிச்சிடுவார். ஈவன் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை விசுவாசித்து இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நிறைவேறி இருக்குதா அப்படின்னா இன்னும் நிறைவேறாமல் இருக்குதே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஒரு 3 முக்கியமான காரணங்களை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம், 2ஆம் நிருபம், 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் பூர்வ உலகத்தையும் ஆரம்பத்தில் இருந்த ஜனங்களையும் தப்ப விடாமல்
பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்து காணப்படுகிற உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை கர்த்தர் வர பண்ணினார். சரி, நோவாவுக்கு ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்தார். ஒரு பேழையை கட்ட சொல்லி, இந்த பேழையை கட்டும் பொழுது இந்த பேழை யாருக்காக கட்டப்பட்டது? என்னங்க, நோவாவுடைய குடும்பத்துக்கு மட்டுமா, இல்லை வேற எதுக்கு கட்டப்பட்டது? என்னம்மா? மிருக ஜீவன்களுக்கா இல்லை மனிதர்களுக்கா? இந்த பேழை உண்டாக்கப்பட்டது எதுக்குன்னா மிருக ஜீவன்களுக்காக அல்ல. சொல்லப்போனால் மிருக ஜீவன்களுக்காக அல்ல. மிருக ஜீவன்கள் நித்தியத்துக்கு வரப்போகிறது கிடையாது. எந்த உயிரினமும் மரித்தால் இந்த பூமியோடு கூட முடிஞ்சிடும், அவ்வளோதான். பரலோகத்தில் அங்கே வர வேண்டிய வாய்ப்பு அதுகளுக்கு உயிரினங்களுக்கெல்லாம் கிடையாது, மனுஷனுக்கு மாத்திரம்தான் உண்டு. கர்த்தர் இந்த பேழையை உண்டு பண்ண சொன்னதனுடைய பிரதானமான நோக்கமே எதுக்காகனா மனிதனுக்காக தான், மனுக்குலத்துக்காக ஆண்டவர் இந்த பேழையை என்ன செய்தார்? உண்டாக்க சொன்னார். மனிதனுக்கு ஆண்டவர் இந்த பேழையை உண்டாக்க சொல்லி நோவாவிடத்தில் சொல்லி அதை ஆயத்த பண்ணார். ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பேழை கட்ட ஆரம்பித்த நாட்கள் 1 வருடங்கள், ஏறக்குறைய 1 வருடங்களுக்கிட்ட அந்த பேழை கட்டி முடிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த பேழை மனிதர்களுக்காக, மனு வர்க்கத்துக்காக ஆண்டவர் பாதுகாக்க, அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் கட்ட சொன்னார். இந்த பேழையை கட்டும் பொழுது தான் நோவா சும்மா பேழையை மட்டும் கட்டல, கப்பலை மட்டும் கட்டல. 2 பேதுருல வாசிக்கும் போது என்ன வாசிக்குமா? திரும்ப பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா முதலான என்ன பிரசங்கித்தானா? நீதியை குறித்து, தேவனை குறித்து, பாவத்தை குறித்து, உன்னுடைய பாவம் அக்கிரமங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிருக்குதுப்பா, மனம் திரும்புதலை குறித்து அன்றைக்கே நோவா பிரசங்கித்தானா. நீதியை குறித்து அவன் பிரசங்கித்தான். தம்பி கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் கூட்டு, ஷார்ப்பு குறை. நீதியை பிரசங்கித்தான். அப்படின்னா தேவனை குறித்து நோவா கப்பல் கட்டி முடிக்கிற அத்தனை நாளும் யாரை பற்றி தான் சொல்லியிருக்கிறான்? தேவனை குறித்து சொல்லியிருக்கிறான். எக்கோ வருது ஒரு மாதிரி குறை. பிரைஸ் லார்ட். தேவனை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரப்பா, பாவம் பெருகி இருக்குது, அக்கிரமம் பெருகி இருக்குது, ஆகவே இந்த உலகத்தை அழிக்க போகிறார். அவர் நீதி உள்ள தேவன், உனக்கு விடுதலை தர விரும்புகிறார், உன் பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க பேசியிருக்கிறான். நீதியை பிரசங்கித்தான். இந்த கப்பல் கட்டுற வரைக்கும். அப்போ அந்த கப்பல் யாருக்காக தான் ஆண்டவர் கட்ட சொன்னார்? மனுக்குலத்துக்காக தான், மனிதர்களுக்காக. அவர்கள் மனம் திரும்பி இந்த பேழைக்குள்ளே வரணும். அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது அந்த சாப்டரில் பூமியை பார்த்தாராம், மனிதனை. அவர்கள் எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாவம் அக்கிரமம் பெருகி போயிருந்ததாம். தேவ சமூகம் வரைக்கும் அந்த பாவம் பெருகி இருந்ததுன்னு சொல்லி. அப்போ என்னென்னா, இவன் நோவா பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அல்லது தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்காதபடிக்கு ஜனங்களிடத்தில் காணப்பட்டது என்னன்னா அசட்டை பண்ணாங்க. அவன் கப்பலை கட்டுகிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கித்து இருக்கிறான். நித்திய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, அவருடைய இரக்கங்களை குறித்து பிரசங்கித்துக்கு கொண்டே இருக்கிறான். அப்படின்னா மனிதன் ஒருவனுமே ஆயத்தமாகலை, மனுஷன் ஒருத்தனுமே ஆயத்தமாகலை. ஆகவே தான் நோவாவினுடைய 3 பிள்ளைகள், மனைவி,
3 மகனுடைய மனைவிகள், மொத்தம் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே போக ஆண்டவர் அனுமதித்தார். மனிதன் ஒருவனும் வர்றதுக்கு ஆயத்தமாக இல்லை. கர்த்தர் பார்த்தார், இவ்வளோ பெரிய பேழையை கட்டியிருக்கிறோம், இவ்வளோ பெரிய பேழையை கட்டியிருக்கிறோம், மக்கள் ஒருவனும் வர ஆயத்தமாக இல்லை. எல்லாரும் அசட்டை பண்ணியிருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருடம் முழுவதும் பிரசங்கித்திருக்கிறான் நோவா. மனுஷன் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள அசட்டை பண்ணாங்க. எல்லாரும் தப்பு வைக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் அது. ஆனால் அதை எல்லாரும் அசட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே தான் கடைசி ஆண்டவர் பார்த்தார், சரி மிருக ஜீவன்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். மனுஷனை எதிர்பார்த்த மனுஷன் வரல. ஆனால் இந்த மிருக ஜீவன்கள் பாதுகாக்கப்பட வேணும். ஏன்னா அடுத்தது பலி செலுத்துறதுக்கு வேணும். இந்த உலகத்தில் மனிதன் இருக்கிற அந்த மனிதன் ஆண்டு கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு அவைகள் தேவை என்று ஆண்டவர் அந்த பேழையிலே அவைகளை அனுமதித்தார். மிருக ஜீவன்களுக்காக ஆண்டவர் இந்த பேழையை உண்டாக்கலை, முதல்ல மனிதர்களுக்கு. அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னா, இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு தான். நம்ம அன்னைக்கு நோவா பிரசங்கிக்கும்போது அசட்டையாக இருந்த மக்களை போல கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் முடிக்கக்கூடாதபடி அதுக்கு என்ன காரணமாக இருக்குது, தடையாக இருக்குது? அசட்டை. அன்னைக்கு அசட்டை பண்ணாங்க. அதை கர்த்தருடைய சித்தத்தை, விருப்பத்தை அவர்கள் முழுமையாக பெற முடியல, அசட்டை பண்ணிட்டாங்க. கர்த்தர் அதனால தான் நோவாவை அவனுடைய ஃபேமிலியை உள்ளே விட்டுட்டு கதவை க்ளோஸ் பண்ணார் அவரே. ஏன்னா அவர் கதவை அடைச்சிட்டா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்து வச்சுட்டா யாரும் லாக் பண்ண முடியாது. அப்போது கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நான் உனக்காக ஒரு காரியத்தை, ஒரு காரியம் மாத்திரம் இல்லை, அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து நான் முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிகிட்ருக்கிற. அசட்டை எதுலெல்லாம் நம்ம அசட்டை பண்ணுறோன்னா, இப்போது ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு சீனியர் டாக்டர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வைங்க, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு பேஷண்ட்டு போயிட்டு சீனியர் டாக்டர், மோஸ்ட் சீனியர், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு உக்காந்துட்டு இவரே அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவர் சொல்கிறத எதுவுமே கேட்காம இவர் சொல்கிறத அவர் கேட்டு அவர் ஓகே சொல்லணும்னு எதிர்பார்த்தா சரியாக இருக்குமா? இருக்காது. ஒரு இன்ஜினியர், நல்ல சூப்பர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், நல்ல பிளான்லாம் போட்டு என்னென்ன அதுக்கு மெட்டீரியல் வாங்கணும், எப்படி வாங்கணும், என்னென்ன வாங்கணும் எல்லாத்தையும் அவர் லிஸ்ட்டு போட்டு எல்லாம் அந்த பிக்சர்லாம் போட்டார், பிரிண்டெல்லாம் எடுத்துட்டார். இப்போ உட்காந்துட்டு வேலை செய்கிற மேஸ்திரி, கொளுத்து வேலை செய்கிற மேஸ்திரி, அவர் இல்லையா இந்த கம்பிக்கு பதில் இதை போட்டால் விலை கம்மியாகும், இந்த சிமெண்ட்டுக்கு பதில் இதை வாங்கலாம், இத்தனை மூட்டைக்கு இத்தனை மூட்டை மண் கலக்கலாம், எக்ஸ்ட்ரா கலக்கலாம் அப்படின்னு மேஸ்திரி சொல்கிறதபடி செய்தால் வீடு எப்படி இருக்கும்? வீடு சீக்கிரம் போயிடும். ஒரு நல்ல மனுஷன், அந்த மனுஷங்கிட்ட ஒரு நபர் வேலை பார்த்தார், ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஒரு நாள் என்ன சொன்னார், அந்த மனுஷனை கூப்பிட்டு, எப்பா ஒரு நல்ல வீட்டை ஒன்று கட்டு அப்படின்னாராம். எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி பொறுப்பை அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தார். பொறுப்பை கொடுத்த உடனே, என்னென்ன உனக்கு எப்படிலாம் அந்த வீட்டை கட்டணுன்னு ஆசை இருக்குதோ அப்படிலாம் கட்டு அப்படின்றார். எல்லாத்துக்கும் தேவை, என்னென்ன தேவையெல்லாம் தாரேன், எனக்கு அழகாக இருக்கணும் அந்த வீடு அப்படின்னார். இவன் வாங்கி வீட்டையும் கட்டி முடிச்சிட்டான். என்னன்னா
வாங்க வேண்டிய மெட்டீரியலெல்லாம் குறைச்சிக்கிட்டு ரேட் அதிகமாக போட்டு தரமில்லாத மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு அதை கட்டிட்டு பணத்தை சுட்டுட்டு இப்படி அங்கே மோசம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். வீட்டையும் கட்டி முடிச்சிட்டான். அந்த அமௌண்ட்டு அங்கே போய் அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டு கொடுத்தது அங்கே செலவழிக்கப்படலை. அங்கே குறைவாக தான் செலவழிச்சிட்டு, ஆனால் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இது இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு மட்டும் வந்து சொல்லிட்டான். வீடு ஒரு தரமான வீடு இல்லை, ஆனால் பணம் நிறைய கொடுத்துருக்கிறார். வந்து கடைசி நாள் எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்லாம் முடிஞ்சிட்டு வந்து சாவி கொத்த கொடுக்குறான் கையில். ஐயா, நீங்கள் சொன்னது போலவே நான் என்ன செய்துட்டேன், வீட்டை அழகாக நான் கட்டிட்டேன், எப்படிலாம் நான் விரும்பணும் அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாவி கொத்தை கொண்டு வந்து கொடுத்தான. அவர் அந்த சாவி கொத்தை வாங்கிட்டு அந்த மனுஷன் சொன்னாராம், நீ இத்தனை வருஷம் என்ன செய்திருக்க, எனக்கு நீ வேலை பார்த்துருக்கிற, இத்தனை வருஷம் நீ எனக்கு வேலை செய்ததுக்கு உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இந்த வீட்டை யாருக்கு தான் கட்ட சொன்னேன், உனக்கு தான் நான் கட்ட சொன்னேன். இந்த வீடு எனக்கு வேண்டாம், எனக்கு நிறைய வீடு இருக்குது. ஏன்னா உனக்குன்னா நீ தரம் இல்லாத கட்டிடுவேன், ஆகவே எனக்கு கட்டுன்னு சொன்னேன். இப்போது அவன் எப்படி கட்டினான்னு யாருக்கு தெரியாது, ஓனருக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த வீடு உனக்கு தான் அந்த சாவி கொத்தை அப்படி அவங்ககிட்ட கொடுத்துட்டாரான். அப்போ அவன் உள்ளே என்ன நினச்சிருக்கோம், சே எனக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் நான் இப்படி இல்லாமல் மோசம் பண்ணியிருக்க மாட்டேனே, வீடு தரமே இல்லையே, இதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டோமே. அப்போ யோசித்து என்ன பண்ணுறது, கர்த்தர் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க அவர் விரும்பி இருக்கிறார். நம்ம சில காரியங்கள் அசட்டையாக இருக்கிறதுனால அது இன்னும் வாழ்க்கையில் நிறைவேறலைன்றதை இந்த காலை நேரத்தில் இதை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நிறைய காரியத்தில் நம்ம கர்த்தருடைய காரியத்தில் அசட்டையாக இருக்கிறோம். அன்னைக்கு நோவா அந்த பேழை சபைக்கு அடையாளம் அப்படின்னா, சபையில் ரட்சிக்கப்பட்டு நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம், மிருக ஜீவன்களை வளர்க்குறோம், பெட் அனிமல்னு சொல்லி. பெட் அனிமல் ரொம்ப பெட்டை பெட்ரூம் வரைக்கும் இருக்குது ஃபாரின்லலாம். அது கூட கொஞ்சுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அது நக்கும் ஒரு மாதிரி. அதெல்லாம் தூக்கி வச்சு பெட்டில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க, வாயோடு வாய் வச்சுட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு. குரங்குக்கிட்ட சில வெரைட்டி இருக்குது குரங்கு, அது மனுஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்கும், அதுக்கிட்ட போய் முத்தம் கொடுக்கறது. ஸோ நமக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. மிருகம்தான், மனுஷன்தான். ஆனால் எந்த மிருகத்துக்காவது சபையை ஆரம்பிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? எந்த அனிமலுக்காவது ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கா உலக அளவில்? இல்லை. அப்போ இன்னைக்கு வரைக்கும் மிருகங்களுக்கு எந்த சபையும் கிடையாது, மனுஷனுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ரத்தம் சிந்தி விலை கொடுத்து கிரயமாய் அவர் சம்பாதித்திருக்கிற இந்த சபை. அல்லேலூயா. சபை யாருக்காகனா மனிதனுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து சம்பாதித்திருக்கிறார். அன்னைக்கு நோவா பேழையை கட்ட சொன்னது எதுக்குண்டா, மிருக ஜீவன்களுக்காக அல்ல, மனிதன் அதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டானே, ஆகவே தான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். எதற்காகனா, அது மனுஷனுக்காக பிறகு யூஸ் பண்ணணும், பலி செலுத்துவதற்கு அதுக்கு தேவையானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அது ஃபுல்லாக மனுஷன்கள்லாம் மனம் திரும்பி வந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் மிருக ஜீவன்களை குறைச்சிருப்பார், மனுஷனுக்கு தான் முதலிடம் கொடுத்துருப்பார். அப்படின்னா அன்னைக்கு நோவா பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய அந்த நோக்கத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சபை ஆராதனைன்னா ரொம்ப கேர்லெஸ், அசட்டை. ஏன் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி முடிக்கிறேன்னு சொல்லிட்டார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொன்னவர் முடிக்கலன்றது அவர் மேலே ஃபால்ட் இல்லை, என் மேலே ஃபால்ட்டு, உங்கள் மேலே ஃபால்ட். அப்போ நம்ம சபை ஆராதனைன்னும் போது ஆராதனையை அசட்டை பண்ணுறோம், நேரத்தை அசட்டை பண்ணுறோம், கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணுறோம்,
ஜெபம் பண்ணுறதுக்கு அசட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். பைபிளை தொடுறதுக்கு எடுத்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப கேர்லெஸ், அசட்டையாக இருக்கிறோம். நிறைய காரியங்களில் நம்ம அசட்டையாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பேன்னு சொன்னது ஏன் இன்னும் முடிக்கலைன்னா, இன்னும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம தகுதி ஆகலை. இன்னும் அதை அசட்டை பண்ணிகிட்ருக்குறோம். 7 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு நம்ம வாரோம்? அதை யோசிங்க. மற்ற காரியமெல்லாம் நிறைய தத்துவம் நம்ம பேசிக்கிறோம். ஆனால் அசட்டை பண்ணுற உங்ககிட்ட இருக்கிற அசட்டைத்தனத்தினால தான், அந்த அசட்டை பண்ணுறதுனால தான் இன்னும் உன்னுடைய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கலைன்றதை நான் சொல்கிறேன். முடிக்கலை. எதுலெல்லாம் நீங்கள் அசட்டையாக ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களோ சரி பண்ணிக்கிட்டா கர்த்தர் முடிப்பேன்னு சொல்கிறார். உனக்காக எல்லாவற்றையும் செய்து நான் முடிப்பேன் அப்படின்றார். அசட்டை பண்ணுற காரியங்களை மாற்றிக்கிடலாமா? மாற்றலாமா? மாற்ற முடியாத காரியமா? மாற்றலாம். யார் அசட்டை பண்ணுறீங்கன்னு கேட்கல, நீங்களே அவர்கிட்ட ஒப்புரவாக்கி, நானும் அவர்கிட்ட ஒப்புரவாக்கி சீர்படுத்தும் போது கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். நீங்கள் ஒப்புரவாயிட்டீங்கன்னா, அதை அசட்டை பண்ணுறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் காரியத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் சரிப்படுத்துவார். கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். ஒன்று. அடுத்தது 2வது உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கியர் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக விரோதமாக எழும்பி வந்து நீ இளைத்து போய் விடாய்த்து இருக்கும் பொழுது, சோர்ந்து இருக்கும் பொழுது, பின்னாடி வருகிற உன் பாளையத்தினுடைய ஜனங்களை, அவர்கள் எல்லாரும் பலவீனப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவர்களை வெட்டினான் என்பதை நீ நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள அதை பெற்றுக்கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம், உன்னுடைய எதிரிகளை எல்லாம், சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது, உன்னை இளைப்பாற செய்யும் பொழுது, அங்கே கொண்டு போய் சேர்த்து உன்னை ஆசீர்வதித்து இருக்கும் பொழுது, நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு, நீ உன்னை பயமுறுத்தி உன்னை அழித்த அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழே எங்கும் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், அழித்து போட வேண்டும் என்றார். இதை மறக்க வேண்டாம். இதை நீ மறக்கவே கூடாது. இதை மறக்கக்கூடாது. இப்போ செகண்ட் என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்து முடிக்கக்கூடாத 2வது தடை என்னன்னா, 2வது காரியம் சோம்பேறித்தனம், சோம்பல். என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் அவர்களுடைய பிரயாணம் தொடர்ந்து வரும் பொழுது, அதுக்கு அந்த பாளையம் மேக ஸ்தம்பம் எப்பொழுது எழும்புதோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் அந்த பாளையம் புறப்படக்கூடிய அந்த வரிசை கிரமப்படி தான் அவர்கள் போகணும். எந்தெந்த கோத்திரம் முன்னால் போகணும், அதுக்கு பின்னாடி எது, அதுக்கு இடையில என்னென்ன வரணும், அப்படி 12 கோத்திரங்களும் எந்தெந்த ஆர்டர் படி வரணும் அப்படின்னு ஆண்டவர் டிசைட் பண்ணியிருக்கிறார். அந்த முறைப்படி தான் வரணும். யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெனிமின் கோத்திரத்தில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. எந்த கோத்திரமும் எந்த கோத்திரத்திலையும் மிங்கிள் ஆகக்கூடாது.
அந்தந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் அந்தந்த கோத்திரத்தினுடைய அணியில் தான் அவர்கள் பிரயாணிக்கணும். இப்படி யூதா கோத்திரத்திலிருந்து இந்த கடைசி கோத்திரம் வரைக்கும் அந்த பாளையம் புறப்பட்டு போயிட்டே இருக்குது. புறப்படும்போது மேகம் எப்பொழுது எழும்புதோ வனாந்தரத்தில், அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய கூடாரங்களை பிரித்து எடுத்துக்கிட்டு, கூடாரத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் படி முதல்ல யூதா கோத்திரம் போகணும். அதுக்கு பிறகு 3 கோத்திரம் ஒரு அணி, 4 டீமாக பிரித்து 4 3 12 கோத்திரங்களும் அந்த வரிசையில் போகணும். இப்படி தான் ஆண்டவர் டிசைன் பண்ணியிருந்தார். இப்போது மேகம் எழும்பும்போது இந்த ஆர்டர் படி எல்லாருமே போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி சிலர் தாமதமாக பரப்பிட்டாங்க இல்லையா, லேட்டாக பரப்பிட்டவங்க, அது அவங்களுடைய பாளையம் அந்த ஜாயின் பண்ணக்கூடாது. அது எல்லாம் 12 கோத்திரமும் வனாந்தரத்தில் முன்னால் போகணும். அது குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அந்த பாளையத்துக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும். ரொம்ப க்ளோஸில் போகக்கூடாது, ரொம்ப தூரம் இடைவெளி இருக்கணும். அதுக்கு பிறகு தான் அவர்கள் யாரெல்லாம் தாமதமாய் புறப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் பின்னால் வரிசையில் அதே போல் அவங்க ஒரு டீமாக வரணும். இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிற ஜனங்கள் மேகஸ்தம்பம் எழும்பும் பொழுதே அவர்கள் ஆயத்தமாகி அதோடு கூட போயிட்டாங்க. அதோடு கூட கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், இப்போ என் மூலம் எனக்காக என் காரியத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கணும்னா நான் அவர் எப்பொழுது என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இப்போ அந்த பாளையம் புறப்பட்டு எல்லோரும் போயிட்டுருக்கிறாங்க. பின்னாடி வர்றவங்க, தாமதமாக புறப்பட்டவங்க பின்னாடி வர்றாங்க. இப்போ முன்னால் போகிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னா, தேவ பிரசன்னம், தேவன் அவர்களோடு கூட முன்னால் போகிறார். அல்லேலூயா. முன்னால் அவர்களோடு கூட கர்த்தர் போகிறார். மேகஸ்தம்பமாய் பகலிலே வெயிலிலே என் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் மேகத்தினால் ஒரு பெரிய நிழலை உண்டாக்கி அந்த நிழலுக்குள்ளே தான் லட்சக்கணக்கான மக்கள் பிரயாணம் பண்ணார்கள். 1. 2வது, எதிரிகள் வந்தால் கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் தம்முடைய ஜனங்களுக்கு பதிலாக யுத்தம் பண்ணி கர்த்தர் விடுதலை வெற்றியை தந்து அந்த பயணத்தை தொடர செய்வார். எதிரிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் செயல்படுவார். 2வது. 3வது, கர்த்தர் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சரியான செய்வார், அவங்கள நடத்துவார். முன்னால் போகிற பாளையம் கர்த்தர் கூட இருப்பார். எதிரிகளோ ஆபத்தோ அழிவோ அல்லது கொள்ளை நோய்களோ எது வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து ஜனங்களை பாதுகாப்பார். எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் கரெக்டாக செய்வார், சேர்ப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருந்தது. ஆனால் பின்னால் வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கூட்டம், அந்த பின்னால் வந்த கூட்டத்துக்கு அந்த மேகஸ்தம்பம் இருக்காது. மேகஸ்தம்பம் இருக்காது அப்படின்னா வனாந்தரத்தில் வெயில் தான் இருக்கும், வெயில் இருக்கும், தாகம் இருக்கும். அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, தேவன் நடத்த மாட்டார், தேவன் அவர்களோடு கூட இருக்க மாட்டார். அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க எல்லாமே அவங்களா பிரயாசப்பட்டு தான் வரணும். என்ன காரணம்னா, பாளையம் மேகஸ்தம்பம் எழும்பும்போது எல்லாரும் கேர்லெஸ்ஸாக இருந்தது, சோம்பலாக இருந்தது, லேசினஸ். புறப்படுற நேரத்துக்கு கரெக்டாக அவங்க என்ன செய்யலை, ஜாயின் பண்ணலை. அப்போது முன்னால் போன அந்த பாளையத்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஆனால் பின்னாடி இருந்தவங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை, கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லை, கர்த்தருடைய விடுதலையும் இல்லை, கர்த்தரும் இல்லை அங்கே கூட. இப்போ என்ன நடக்குதுன்னா, பின்னாடி வரக்கூடிய கூட்டத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் இல்லை, அந்த நடத்தக்கூடிய சேனைகளும் இல்லை, தலைவரும் இல்லை, ஒன்றும் இல்லை.
இதை பார்த்த அமலேக்கு கர்த்தருக்கு விரோதமான ஒரு கூட்டம் எழும்பி அவர்களுக்கு பின்னால் வந்து, அவர்களுக்கு பாருங்கள், முன்னால் போகிறவங்களுக்கு சோர்வு கிடையாது, பலனாக போகிறாங்க. ஏன்னா கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். பின்னாடி வர்றவங்களுக்கு அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்களா, பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னை இல்லை, கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லை. கர்த்தர் அவர்களுக்காக செய்து முடிக்கணுன்ற காரியத்தை அவர்கள் சோம்பலினாலே இழந்து போனார்கள். அதான் சொல்ல வரேன். சோம்பல் உள்ளதுனால அந்த மேன்மையை கர்த்தர் செய்து முடிக்க, அவர் என்ன செய்து முடிக்கிறாரு, உங்களை எல்லாரையும் கானானுக்குள்ளே கொண்டு போய் நான் சேர்ப்பேன்னு சொன்னார். இப்போ அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்போ அமலேக்கு பார்க்குறான், பின்னாடியே வந்து அப்படிப்பட்டவங்களை எல்லாரையும் என்ன செய்தானா, அழித்து போட்டானா. அப்படிப்பட்டவர்களை அழித்து போட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னால் போகிற மக்களுக்கு பின்னால் வர்ற அமலேக்கு, பின்னாடி வர சேனைகள், சோம்பலாய் புறப்பட்டவர்கள், தாமதமாய் புறப்பட்டவர்களை அவன் வனாந்தரத்திலே வெட்டி போட்டான். முன்னால் போகிறவங்கள தொட முடியல. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, கர்த்தருடைய பாதுகாப்பு. பின்னால் அந்த பாதுகாப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. அதனால் அவன் வந்தான், ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிட்டான், அட்டாக் பண்ணிட்டான், கொன்றுட்டான், அழிச்சிட்டான். மீதமுள்ள மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவன் அழித்து போட்டதை, விரோதமாய் எழும்பி வந்ததை, உனக்கு விரோதமாய் போராடினதை நீ மறக்காம நான் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பூமிக்கு கீழே கூட அவன் பேர் உச்சரிக்கப்படாதபடிக்கு முற்றிலும் அதை என்ன செய்ய, அழிச்சு போட்டுருன்றார். எதை அழிக்கணும்? இப்போ உன்னை அடிமைப்படுத்துகிற, உன்னை மேற்கொள்ளுகிற, உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற, உனக்குள்ளதையெல்லாம் அழித்து போடுகிற அமலேக்கினுடைய ஆவியை முற்றிலும் நீ என்ன செய்யணும், அழிச்சு போட்டு. இதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய சோம்பல், ஒரு பயம் இல்லை, சோம்பல். அதனால் இழந்து போனார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு போய் நான் எல்லாரையும் கானான் தேசத்தில் சேர்ப்பேன்னு சொல்லி தான் ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறலை. காரணம், ரெண்டாவதுடைய வாழ்க்கையில் அதான் சொல்கிறேன், சோம்பல். எல்லாத்துக்குமே தாமதம். டிலே இஸ் டேஞ்சரஸ். தாமதம் ஆபத்தானது. இந்த சோம்பல் ஆவியை நீ மாற்றிட்டா, கர்த்தருக்கு நீ எல்லாத்துலேயும் நீ முதல் தரமாக இருக்கணும், முன்னாடி இருக்கணும். கர்த்தரும் உன் காரியத்தில் முன்னாடி இருந்து என்ன செய்வார், நடத்துவார். அப்போ கர்த்தர் எனக்காக, அப்போ முடிக்கணும்னா ரெண்டாவது நமக்கு அது தடையாக இருக்கிற, அவர் செய்து முடிக்கிறதுக்கு ரெடி, பட் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மக்கிட்ட இன்னும் சோம்பல், லேஸ்னஸ் இருக்குது. அதை நம்ம மாற்றிட்டா முதல் போகிற பயணத்தோடு நம்முடைய பயணமும் தொடரும். கர்த்தரும் கூட இருப்பார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். முன்னால் போனவங்களாம் போயிட்டாங்களா, கானானுக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. முன்னால் போகிற சேனை போய் சேரும். ஏன்னா அவங்க அசட்டப் பண்ணல. ரெண்டாவது சோம்பலாக இல்லை, எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருந்தாங்க. கர்த்தருடைய காரியத்தில் அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. கர்த்தர் எப்பொழுது அந்த மேகஸ்தம்பத்தை எடுப்பார்னு தெரியாது. எப்பொழுது அந்த மேகஸ்தம்பம் எழும்புமோ அப்பொழுது டக்கு டக்குன்னு அந்த வேலைகள் துரிதமாக நடக்கும். சிலருக்கு இடியே இடித்தாலும் ரொம்ப சீக்கிரத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. ஆமாம், எழுப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. அது வேற. இப்படி காட்டினா ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு அர்த்தம். இப்படி காட்டினாங்கன்னா 2 நிமிஷம் இருங்க நான் முடிச்சுக்கிருவேன்னு அர்த்தம். இப்படி காட்டினாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிருவேன்னு அர்த்தம். சிக்னல் வருதா உங்கள் வீட்டில்? இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறதுக்கு எத்தனை பேரை எழுப்பியிருப்பீங்க? எழுந்துரு, டைம் ஆச்சு, சீக்கிரம். இன்னும் சோம்பல். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் மனைவிக்கும்
எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ தாமதமாக வரும்போது அதை பெற முடியாதபடி, நிறைவேற்றி கொள்ள முடியாதபடி அமலேக்கு வந்து குறுக்க என்ன செய்கிறான்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உன் சோம்பல் இடம் கொடுக்குது. சோம்பல் இடம் கொடுக்குது. அங்கே பேழைக்குள்ளே வர்றதுக்கு அசட்டை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உணர்வடைந்து அதை பேழைக்குள்ளே வர்றதுக்கு ஜனங்களுக்கு அசட்டை. அதாவது யாருமே வரல. கர்த்தர் சொன்னதை அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த முடிவை, எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு ஒரு முடிவு வச்சுருந்தார். அதை நிறைவேற்ற முடியல, அவங்களால பாதுகாக்க முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. அசட்டை. ரெண்டாவது சோம்பல். சோம்பல். இந்த ரெண்டாவது உள்ள சோம்பலை மாற்றிட்டா கர்த்தர் நம்ம உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு வரா முடிப்பாரா? அந்த சோம்பலை மாற்றணுங்க. நிறைய சொல்லலாம், சோம்பலுக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரு முறை நான் எறும்பை குறித்து 2 முறை இது வரைக்கும் எடுத்திருக்கேன். எறும்பு கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த உயிரினங்கள்லாம் பாதுகாத்தார் பேழைக்குள்ளே? ஒன்று வச்சு மனுஷனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க, ஒன்று வச்சு மனுஷனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க. ஏன்னா மனுஷன் கீழ்ப்படியில. மனுஷனுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ஒரு அனிமலை வச்சுருக்கார். என்னென்னா, பீலேயாம் ஏறி வந்த வாகனம் எதுங்க? கழுதை. ஆண்டவர் சொன்னார், நீ போகாதையா, ஏன் ஜனங்களை நீ போய் சபிக்கிறதுக்கு போறியே, பைசா வாங்கிட்டு போகாதே போகாதே போகாதேன்னு சொன்னார். ஆனால் பீலேயமுக்கு ராஜா கொடுக்குற வெகுமதியும் ராஜாவையும் ரொம்ப முக்கியமாக தெரியுது. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், காசெல்லாம் வாங்கிட்டு ஓகே, ஒரு நல்ல தீர்க்கதரிசி அவன். பீலேயம் ரொம்ப ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஆகவே அவன் ராஜா கிட்ட பைசா வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான்னா கிளம்பி போயிட்டான். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார், கேட்கல. கடைசி திரும்ப கேட்டதுனால சரி நீ போ அப்படின்ட்டார். இப்போது புறப்பட்டு வர்றான். வரும்பொழுது ஜனங்களை பார்க்குறான். கர்த்தர் அவன் சபிக்கும்போது ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்குறார். அந்த ஜனங்கள் சபிக்கிறதுக்கு இல்லை, இந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். இவர்களை யாரும் சபிக்க முடியாது. உங்களை என்னை யார் போடுற சாபம் உனக்கு வருமா? வருமா? வராதுன்றது கூட பயந்துட்டு சொல்கிறீங்க. வராது. எவருடைய சாபமும் வராது, பலிக்காது. சூனியமே செய்யட்டும், மந்திரமே செய்யட்டும், பில்லி சூனியம் பண்ணிட்டு ஏவல் பண்ணட்டும், எதை வேணாலும் பண்ணட்டும், கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் காரியத்தை என் காரியத்தையும் பொருட்படுத்தி கொள்ளும் பொழுது, அவருக்கு ஏற்ற வாழ்க்கை நீங்கள் நானும் வாழும்பொழுது, உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு விடுதலை தராமல் வேறு எவருக்கு தரப்போகிறார்? கர்த்தர் பாதுகாப்பார். ஆமாம், எதுக்கும் பார்த்து நம்ம பயப்படணும் கலங்கணும் அவசியமே இல்லை. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பேழை உள்ளே வராதனால அந்த ஜனங்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றி முடிக்காதபடி அது இழந்து போனார்கள். ரெண்டாவது சோம்பலினால் அந்த பிரயாணத்தில் இழந்து போனார்கள். கர்த்தருடைய திட்டமும் கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மைகளையும் இழந்து போகிறதுக்கு அந்த சோம்பல் ஒரு காரணம். சோம்பல் ஒரு காரணம். எதுக்கு நம்ம சோம்பல் தனம் பண்ணணுமோ அதுக்கு தான். சரீரத்தில் பலவீனம் இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தவறே இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே சோம்பல். அதான் சொல்கிறேன், சில பிள்ளைகளை எழுப்புறதுக்கு ரொம்ப பாடுபடணும். சிலர்லாம் சின்ன சத்தம் அப்படி தட்டின உடம்புல அப்படி தட்டின போது உடனே முடிச்சிடுவாங்க. அது சகோதரிமார்கள் சிலர் இருக்கலாம், சில சகோதரமார்கள் இருக்கலாம், சில பிள்ளைகள் இருக்கலாம் வீடுகளில். ஆனால் அநேக வீடுகளில் நிறைய இந்த சோம்பல் தனம்தான். ஒரு வேலை சொன்னால் உடனே செய்கிறதில்லை, ரொம்ப டிலே. எழுப்புன ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்கன்னா ரொம்ப டிலே. அப்போ தான் போய் ஒரு வேலையாக செய்துட்டு இருப்பாங்க. தாமதம். டிலே இஸ் டேஞ்சரஸ். ஆகவே இந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த சோம்பலுக்கு இடம் கொடுத்தா
கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் முற்று பெறாமல் போய்விடும். அது காரணமே இந்த சோம்பல். அதை தான் சொல்கிறேன், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது சோம்பலை நீங்கள் உங்களை விட்டு துரத்திட்டா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு முடிவு வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்து முடிச்சிடுவார். செகண்ட், இன்னொரு காரியம் நீங்கள் வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது சுயம். கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய மேன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு நிறைவாய் அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாதபடி தடையாக இருக்கிறது இன்னொரு காரியம் என்னண்டா சுயம்டா நம்முடைய மாம்ச உணர்வுகள், மாம்சத்தினுடைய செயல்பாடுகள். மாம்சத்தினால நம்ம எடுக்கிற டிசிஷன் தான், நம்ம எடுக்கிற முடிவு, தீர்மானம். என்னால் முடியும் சுயமாக எடுத்துக்கிற ஒரு தீர்மானம். தேவன் வைத்திருக்கிற ஒரு பிளான் இருக்குது, நம்ம எடுத்துக்கிற ஒரு பிளான் இருக்குது. இதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட். இப்போ நான் சொல்கிற இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும், நீ உன் தேசம், உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, உன் தகப்பன் விட்டு நீ புறப்படு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய மனிதனாய், பெரிய ஆளாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து, உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை ஜனங்கள் மத்தியிலே மேன்மையாய் உயர்த்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எல்லாருக்கும் முன்னால ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். 75 வயதில் ஆண்டவர் அழைக்கிறார் ஆபிரகாமை. 75 வயதில் அழைக்கும் பொழுது இப்போ 5வது வசனத்தை வாசிமா. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும், ஆரானுடைய மகன் லோத்தையும், தாங்கள் சம்பாதித்திருந்த, ஆரானுடைய மகன் லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த, அவர்கள் அங்கே சேர்த்து சம்பாதித்து வைத்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும், தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும், ஆரானில் சவதரித்த ஜனங்களையும், அங்கே அவர்களுக்கு சேர்த்து கொண்ட, உடன் வேலை செய்வதற்கு மற்றவங்களுக்கு சேர்த்து கொண்ட ஆட்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்னா, ஆபிரகாமுக்கு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் தேசத்தை, உன் ஜனத்தை, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஒரு மனுஷனாக மாற்றுவேன், எல்லாருக்கும் மத்தியில் உன்னை மேன்மையான வைப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொன்னார் கர்த்தர். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னார். ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு கல்யாணம் முடித்து குழந்தை இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டான்னா, சுயம் வேலை செய்யுது, கொஞ்சம் மாம்சம் வேலை செய்யுது. என்னென்னா, நமக்கு இப்போ ஒன்றும் குழந்தை இல்லை, அதனால் யாரை கூப்பிட்டு போகலாம், நம்முடைய சகோதர மகனை லோத்தை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு லோத்தை கூட்டிகிட்டு வந்தான். ஒரு மகனாக இருக்கட்டும். அடுத்தது தகப்பன் இவன் தானே, நாகூர் இருக்கிறான். 3 பேரில் அண்ணன் தம்பியில் ஆபிராம் ஒருத்தன், அவனுடைய சகோதர மகன் தான் ஒருத்தன் லோத்து, சகோதரனுடைய மகன். இன்னொரு சகோதரன் இருக்கா, அவனுடைய குடும்பம் வேறு போயிட்டுருக்கு. இவன் நினச்சேன் எனக்கு குழந்தை இல்லை, அப்போ இந்த லோத்து என்னுடைய சகோதர மகன் தான் எனக்கு பிள்ளையாக இருந்து என் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சுயம், மாம்சம் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. தேவன் சொன்னது ஒன்று, ஆனால் ஆபிராம் செய்தது ஒன்று. லோத்தை கூட்டிகிட்டு வந்துட்டான் கூட. லோத்தை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கும் மிருக ஜீவன்களை கொடுத்து அவனும் வர வர அவனுடைய பிரயாணத்தில் இவனும் வளர்ந்துட்டு வரான், இவனும் வளர்ந்துட்டு வரான். வளரும்போது 2 மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வருது. லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும்
ஆபிராமுடைய மெய்ப்பர்களுக்கு சண்டை வருது. சண்டை வந்த உடனே ஆபிராம் சொல்லிட்டான், எப்பா நம்ம ஒரு குடும்பம், நம்ம ஒரு பிள்ளைகள், நமக்குள்ள விரோதம் சண்டை பகையெல்லாம் வேண்டாப்பா, நம்ம சமாதானமாக இருப்போம். நீ கிழக்க போனீன்னா நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், உன் பகுதியில் நான் வரமாட்டேன், நீ எங்கே உனக்கு பிடிக்குதோ அங்கே செலக்ட் பண்ணிட்டு நீ போகலப்பா, நம்ம சமாதானமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சண்டை வேண்டான். லோத்து என்ன பண்ணான்னா, அது ஏன்னா அது மாம்சத்தினுடைய கிரியைகள். லோத்து பார்த்தா ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்ததா சோதோம் குமார பட்டணம் செழிப்பா, அதனால் அதை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிட்டான். சரி ஓகே நான் போகிறேன்ப்பான்ட்டு. ஆபிரகாம் பார்த்தான், என்னது நம்ம வீட்டில் பிள்ளையாக இருப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இப்போ குழந்தை இல்லை. செகண்டு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தர் ஆபிராமோடு கூட தரிசனத்தில் பேசி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய், உனக்கு மகா பெரிய பலனுமாய். அதுக்கு முன்னால தான் ஒரு யுத்தம் பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்கான். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், உனக்கு நான் பெரிய பலனாய் உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், எனக்கு என்னையா தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எனக்கு என்ன இல்லை, இப்போ எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரை சேர்ந்தவனாகிய அசிரிய நாட்டை சேர்ந்தவன், சீரிய நாட்டை சேர்ந்தவன். சீரிய நாடு, சீரிய தேசத்தினுடைய தலைநகர் தான் தமஸ்கு. அவன் தமஸ்கு பட்டணத்தை சேர்ந்தவன். அந்த எலியேசர் தான் இப்போ எனக்கு யாரா இருக்கிறான், என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். என் வீட்டில் விசாரணை கர்த்தனா இருக்க, என் குடும்பத்தை விசாரிக்கிறவனா இருக்கிறான். பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு பிள்ளை பாக்கியம், எனக்கு குழந்தை பாக்கியம் தரல ஆண்டவரே. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். என் வீட்டிலே வந்து இந்த எலியேசர் வந்து தமஸ்கு ஊரை சேர்ந்தவன். இவன் சின்னதுலேருந்து இங்கே தான் பிறந்து எங்கள் கூட அடிமையாக இருந்தவங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான். இப்போ என் வீட்டு வேலையெல்லாம் என்ன செய்கிறான், அவன் ஒரு பிள்ளை ஸ்தானத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கான், எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கும் சாராய்க்கும் பிறக்கிற பிள்ளைதான் உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, ஆபிராமை வெளியே அழைத்து, நீ வானத்தை பார்ப்பா, நட்சத்திரங்களை பார்க்கிற என்ன முடியுமானால் என்ன, அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும், அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரங்களை காட்டி ஆண்டு சொல்றார், உனக்கும் சாராளுக்கும் நான் கொடுக்க போகிற குழந்தையின் மூலம் இவ்வளவு சந்ததிகள் உருவாக போகுது, இவ்வளவு சந்ததிகள் பெருக போகுது, இதுதான் உனக்கு சந்ததி, நான் உனக்கு செய்து கொடுக்க போகிற தீர்மானம் இதுதான், இதன் மூலமாக தான் உன் சந்ததி வருமே தவிர லோத்து மூலமாக வராது, எலியேசர் மூலமாக வராது. நீ என்னதான் பிள்ளைன்னு பார்த்தாலும் அது இல்லை உனக்கு பிள்ளை, உனக்கு பிறந்தது மட்டும்தான் நான் வாக்குத்தத்தம் பண்ணி உனக்கு கொடுக்கிற பிள்ளைதான் உனக்கு சுதந்திர விதமாக இருப்பான், உன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவான். அவர் சொல்றார், நான் செய்து முடிக்கிறேன் இல்லையா, அது லோத்து கிடையாது, இந்த எலியேசர் கிடையாது,
ஈசாக்குன்னு ஒருத்தன் வரப்போகிறான், வெயிட் பண்ணு. அது வரைக்கும் சொல்லலை. இப்படி உனக்கு ஒரு குழந்தை தருவேன், அது மூலமாக தான் உனக்கு சந்ததி வரும்னு சொன்னார். ஆனால் அதையும் ஆபிரகாம்னு செய்யலை, எடுத்துக்கிறல. இன்னும் சுயம் வேலை செய்யுது. எலியேசர் இருந்தான், அவனும் இல்லைன்ட்டார். லோத்து இருந்தான், லோத்தும் இல்லாமல் போயிட்டான். அடுத்தது ஒரு சான்ஸ். வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பிள்ளை இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களோடு கூட அழைத்து கொண்டு வரப்பட்ட ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண், ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், இவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆகார் என்று சொல்லக்கூடியவள், ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் சாராய் ஆபிராமை நோக்கி, சாராய் சொல்றா ஆபிராம் புருஷனை பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடிக்கு, நான் எனக்கு குழந்தை பெறக்கூடாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கர்ப்பத்தை அவர்தான் அடைத்து வைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். என் அடிமை பெண்ணை, எனக்கு பணிவிடை செய்யக்கூடியவளை நான் உனக்கு மனைவியாக கொடுக்கிறேன். அவள் மூலம் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படி கூட நிறைவேறலாமே அப்படின்னு சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தால் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். ஒருவேளை கட்ட சொன்னது இதன் மூலமாய் நிறைவேறும் என்று சொல்லி சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆமாங்க, கர்த்தர் சொன்னதை விட்டுட்டான். இப்போ யார் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறாரா? மனைவி சொல்கிறது கீழ்ப்படுகிறார். இப்போது எலியேசரும் இல்லை, மகன்ற ஸ்தானத்தில் பார்த்தது அவரும் இல்லைன்னு சொல்லிட்டார். லோத்து இருந்தான் பிள்ளையா, அவனும் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போது சாரால் சொல்கிறது மூலமாக ஒரு வேளை வருமோ அப்படின்னு சொல்லி ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். ஆபிராம் கானான் தேசத்து 10 வருஷம் குடியிருந்த பின்பு, அந்த குறிப்பிட்ட காலங்கள் குடியிருந்த பின்பு, ஆபிராமின் மனைவியாகிய சாராய், ஆபிரகாம் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தை சேர்ந்த தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மறுமனையாட்டியாய் அவனுக்கு மனைவியாக கொடுத்துட்டார். இப்ப 11வது வசனத்தை வாசிமா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, அவளை பார்த்து, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். ஆகாரை பார்த்து சொல்றார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு உனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு கர்த்தர் ஆகாருக்கு சொல்லுகிறார். இப்போ 3வது பிள்ளை யார் வர்றா? ஆபிராமுக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். இப்போ இஸ்மவேல் பிறந்த உடனே இவனுக்கு பிள்ளை தான். ஆனால் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த பிள்ளை இல்லை, ஆகாருக்கு பிறந்தவள் இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் இஸ்லாமியர்களுடைய மூதாதையர் அப்படி இல்லை, இவன் யூதன். இந்த இஸ்மவேலிருந்து இஸ்லாத்து வந்தது அப்படிலாம் சரித்திரம் கிடையாது. இவன் யூதன், ஆபிரகாம் போல இவன் யூதன், இவனுடைய சந்ததி யூத சந்ததி. இஸ்லாம்ன்றது இப்போ வந்ததில்லை, பட் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகு ஏறக்குறைய ஒரு 500 வருடங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம்னு ஒன்று வந்தது. இந்த இஸ்மவேலை இஸ்லாமியுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் பல 1000 வருஷம் இடைவெளி இருக்குது, கேப் இருக்குது. ஆகவே இந்த இஸ்மவேல் யூதன். ஆகவே ஆபிரகாம் நினச்சான், ஒருவேளை இந்த இஸ்மவேலை தான் இருக்கும். கர்த்தர் எனக்கு செய்து நட்சத்திரங்களை காட்டினாரே, அந்த நட்சத்திரங்களில் உருவாகிறதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பான்னு சுயம் சொல்லுது. மாம்சம்
உணர்வு அவனுக்கு சொல்லி இத்தனை காரியங்களும் செய்து வச்சிருக்கிறான். இஸ்மவேல் வந்த உடனே இஸ்மவேல் கூட ரொம்ப கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆபிரகாமே இவனும் கிடையாது. நம்ம சுயமாக எடுக்கிற திட்டங்கள் எத்தனை தோல்வியில் முடியுது பாருங்கள். இது இவனுடைய எக்ஸாம்பிளுக்காக மாத்திரம் இவனை எடுத்திருக்கேன். ஏன்னா சுயம், தேவன் எதை செய்து முடிப்பேன்னு சொன்னாரோ அதற்கு தடையாக இருக்கிறது எதுனா ஏன் சுயம், நான் என் மாம்சத்தில் யோசிக்கிறது, நான் முடிவெடுக்கிறது, தேவ சித்தத்துக்காக நான் வெயிட் பண்ணாமல் இருக்கிறது, தேவன் எதை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, நானே எடுக்கிற ஒருவேளை கர்த்தர் சொல்லியிருப்பாரோ, இதுதான் இருக்குமோ அதுதான் இருக்குமோன்னு ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவு எடுக்கிற சுயத்தினால் வரக்கூடிய ஒரு காரியம். இதனால் பாருங்கள், கர்த்தர் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும், கடற்கரையின் மணலத்தனையான ஜனங்கள் உன் சந்ததியிலேருந்து வருவாங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த இஸ்மவேலும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இந்த இஸ்மவேலும் கிடையாது. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாமே. 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தபடியே சொன்னபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். சாராளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே, கர்த்தர் சொன்னபடியே சாராளுக்கு செய்தருளினார். சாராளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில், ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கும் பொழுது சாராள் கர்ப்பவதியாகி, சாராள் கர்ப்பவதியானால் தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்து வைத்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு, சாராள் பெற்ற அந்த குழந்தை மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஈசாக்கு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிக்கிறேன்னு சொன்னதுக்கு அவர் செய்து முடிக்க முடியாத தடையாக இருக்கிறது. 3வது காரியம் சுயம். சுயம் நம்ம எடுக்கிற ஓனாக எடுக்கிற தீர்மானங்கள், தவறான தீர்மானங்கள், தவறான முடிவுகள், தவறான வழிகள், தவறான எண்ணங்கள். அப்போ இதுதான் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணிட்டார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஆனால் இது முடிக்க நிறைவேறுவதற்கு அதை முடிக்க முடியாத தேர்டு என்ன காரணம் தடையாக இருக்குன்னா சுயம். ஆபிரகாம் போல் இதுவாக இருக்கும் முடிவு எடுத்தால் அதுவும் இல்லை. செகண்டு லோத்த முடிவு எடுத்தான், அதுவும் இல்லை. 3வது இஸ்மவேலை முடிவு எடுத்தான், அதுவும் இல்லை. இப்போ கடைசியாக ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். இப்போ கடைசியாக ஒரு வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை பார்த்து, இந்த குழந்தை பிள்ளையையும் அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது. அதாவது இந்த 21ல் இந்த இஸ்மவேல் இல்லை உன் சந்ததி, நான் வாக்கு பண்ணது, நான் செய்து முடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த இஸ்மவேல் இல்லை. இப்போ குழப்பம் வந்திருக்கு வீட்டுக்குள்ளே குழப்பம் வருது, சண்டை வந்திருக்கு. ஆகவே சாரா சொல்லிட்டா, அந்த அடிமையையும் ஆகாரையும் அவ பிள்ளையும் நீ அனுப்பிடு, இங்கே இருந்தால் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும், அனுப்பிடுன்னு சொல்லிட்டா. இப்போ ஆபிரகாமுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா யார் கூட போகிறா? மகனும் கூட போகிறானே இஸ்மவேலும் கூட போகிறான். ரொம்ப கவலையாக இருக்குது. கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு, நீ இதுக்காக ரொம்ப துக்கப்படாதப்பா, கவலைப்படாத, உன் மனைவி சொல்கிறத நீ கேளு, நீ சாராளை ஆகாரையும் இஸ்மவேலையும் நீ அனுப்பி விடுன்ட்டார். ஆபிரகாம் காலையில் எழுந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் செய்து அனுப்பிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, இஸ்மவேலும் உமக்கு முன்பாக அவனையும் ஆசீர்வதிங்கப்பா, அவனையும் விட்டுறாதீங்க. அவனு யார் பிள்ளை? என் பிள்ளை. என்னை விட்டு நிரந்தரமாக பிரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டு சொன்னார்,
நான் தானே சொல்கிறேன், அனுப்ப சொல்லிட்டார். வனாந்தரத்தில் அவள் கூட்டு எகிப்துக்கு கடந்து போயிட்டுருக்கிறா. இப்போ இங்கே சமாதானம் உண்டாயிருச்சு. அங்கே அவள் துக்கத்தில் போகிற ஆகார் இஸ்மவேலை கூட்டிக்கிட்டு. ஆகார் அங்கே ஆண்டவர் அவளை போய் விசாரிக்கிறார், ஆகாரை விசாரிக்கிறார். அந்த இஸ்மவேலை விசாரிச்சுட்டு ஆண்டவர் அங்கே அவங்களையும் இஸ்மவேலையும் சொல்கிறார், உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் ஒரு ஜனமாக மாற்றுவேன், பெரிய ஆளாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனையும் ப்ளஸ் பண்ணி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். அவனையும் ப்ளஸ் பண்ணி ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் விடலை, ஏன்னா அவனும் ஒரு யூதன், ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆகவே அவனையும் ஆசீர்வதிக்கிறார். பட் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்து முடிப்பேன்னு சொன்னது இந்த இஸ்மவேல் இல்லை, அவனையும் ஆண்டவர் விளக்கிட்டார். இப்போ இதுக்கு கர்த்தர் கடைசியாக ஈசாக்கு மூலமாக, ஏன் ஈசாக்கு துரத்தலைன்னா, ஈசாக்கு அனுப்பிவிடலைன்னா, ஈசாக்கு மூலமாக தான் கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் வைத்த ஒரு லக்கு. இதையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார் பாருங்க, சும்மா இல்லை. இப்போ ஈசாக்க இப்போ ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டா, டீனேஜ் பாய், நீ கூட்டு போய் மோரிய மலையில் பலியிடு. ஏன்னா எலியேசரை நம்பியிருந்தேன், அவனும் போயிட்டான். லோத்தை நம்பியிருந்தேன், அவனும் போயிட்டான். இஸ்மவேலை நம்பியிருந்தேன், அவனும் போயிட்டான். இப்போது ஈசாக்க பலியிட சொல்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். 100 வயசில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி தான், 15 வருஷத்துக்கு முன்னால் இஸ்மவேல் பிறக்கிறான். ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஏறக்குறைய ஒரு 15-16 வயசு வித்தியாசம் ரெண்டு பேத்துக்குள்ள. இப்போ 4வது நம்பியிருந்த அந்த நம்பிக்கையும் இப்போ ஆண்டு சொல்கிறார், நீ ஈசாக்கு கொண்டு போய் பலியிடுன்னு. இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். 3 பேரை நம்பியிருந்தேன், எல்லாத்தையும் ஆண்டவர் அனுப்பிட்டார். இப்போ 4வதும் கர்த்தர் சொன்னது தானா டவுட் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் ஆபிரகாம் செய்துட்டான். இப்போ ஈசாக்கு கூட்டிகிட்டு போகிறான் பாருங்க, பலியிட போகிறான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு அவனை கட்டையில் கட்டி பலிபீடத்தில் கட்டி வச்சிட்டான். இப்போ அது வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருக்கார். இவன் கேட்குறான் போகிற வழியிலேயே, அப்பா நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குதுப்பா, கத்தியெல்லாம் கூட இருக்குது, கடாவுக்கு பலி எங்கே, பலி செலுத்துறதுக்குள்ளே கடை எங்கப்பா? அப்படின்னா விவரம் தெரியாத பிள்ளை இல்லை, நல்ல விவரமான பையன், டீனேஜ் பாய். எங்கே கடை எங்கப்பா, கடை காணன்னு அப்பா நினச்சிருப்பான். நீ தாண்டா கடா மாதிரி வந்துக்கிட்டு என்னை கடை கேட்குறியா அப்படின்ட்டு நேராக கூட்டு போய் கட்டி வச்சிட்டாரு. இப்போது பலி செலுத்துறதுக்கு அந்த வாளை கத்தி எடுக்கிறார். உரையிலேருந்து எடுத்து வெளியே எடுத்த உடனே ஆண்டவர் கூப்பிட்றார், ஆபிரகாமே உன் பிள்ளை மேலே கைப்படாத, நீ வெட்டாத, பலி கொடுக்காத. இப்பொழுது நான் உன்னை குறித்து நான் தெளிவாக அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன், நீ எனக்கு உண்மை உள்ளவன், என்னை விசுவாசிக்கிறவன், எனக்காக நீ எல்லாத்தையும் செய்து முடிப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த ஈசாக்கு கேட்டான் இல்லையா, அந்த கடை அங்கே தான் இருக்குது, அது உனக்கும் தெரியாது, அந்த கடை கொண்டு வந்து பலியிட்டு அப்படின்ட்டான். கொண்டு வந்து பலி செலுத்திட்டு தன்னுடைய மகனோடு கூட போனாங்க. அந்த ஈசாக்குனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நட்சத்திரங்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். இப்போ நீங்கள் நானும் யாருங்க? நட்சத்திரம். சொல்லுங்கள், ஒரே ஒரு நட்சத்திரம் தான் சொல்லுது. நீங்கள் நானும் யார்? ஸ்டாரு. என்ன ஸ்டாரு? என்னங்க? சூப்பர் ஸ்டார். அவங்கெல்லாம் இல்லை, வேறு யாரும் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. கர்த்தரை உண்மையாய் முழு மனதாய் பற்றி கொண்டு அவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் யார்? சூப்பர் ஸ்டார்.